ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரணுமா? அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்க. என்னன்னு தானே பார்க்குறீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி வந்து சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அப்படி குஸ்பி இட்லி மாதிரி இருக்கணும்னா இந்த உள்ளுக்கு ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த டம்ளரில் நான் 4 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இட்லி அரிசி வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற இட்லி அரிசி தாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிறோங்க. இது 2 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கழுவிக்கோங்க. நல்லா கழுநீர் பிடிச்சி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நம்ம 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோங்க. வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஊற வைக்கிறோம். நல்ல தண்ணியிலே ஊற வைக்கலாங்க. இந்த தண்ணியே போதும் ஆட்டுறக்கு. இப்போ தட்டு போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே கப்பில் 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறோம். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்புங்க. இது கூட 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்குறீங்களா? சோயா பீன்ஸுங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஆக்சுவலாக நான் பச்சையாக வாங்கியிருக்கேன். இதே ட்ரையாக இருக்குங்க, நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிக்கும். இப்போ நம்ம இது உளுந்து கூட ஒரு 25லேருந்து ஒரு 30 போல் இருக்கும் சோயா பீன்ஸு. இந்தளவுக்கு நல்லா கழுநீர் பிடிச்சி இதையும் நம்ம இந்த சோயா பீன்ஸை நம்ம உளுந்து கூட ஊற வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் 2 டைம் அலசிக்கிட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இதுவும் 5 மணி நேரம் அரிசி எந்தளவுக்கு ஊற வைக்கிறோமோ அதே டைமில் அதையும் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம உளுந்தை போட்டுடலாம். கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சோயா பீன்ஸு நீங்கள் அரிசி கூடையும் போட்டு ஆட்டலாம். நான் இன்றைக்கி உளுந்து கூட போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆட்டு விடும். நீங்கள் வந்து தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், அளவளவாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. மாவு உளுந்தம்பருப்பு ஆட்டும் போதே தெரியுங்க, நல்லா சாஃப்டாக வரும். லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி அதிகமாகவும் விடக்கூடாது, கம்மியாகவும் விடக்கூடாது. மாவு வந்து அப்படி ப்ளஃபியாக அப்படி சூப்பராக வரும். அந்த மாதிரி ஆட்டணும். இந்த மாதிரி நல்லா பொது பொதுன்னு வருங்க. நம்ம இந்த சோயா பீன்ஸ் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குது. இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. கடைகள்லாம் வந்து சோடாப்பு போட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம நேச்சுரலாக இந்த மாதிரி போட்ட ஆட்டையில் இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தானதும் கூடங்க. இது வந்து இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், உளுந்து தனியாக எடுத்திருக்கேன். உளுந்து வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஆட்டினா போதுங்க. அதான் பக்குவம். தண்ணி வந்து இங்கே பாருங்கள், மூழ்கிற அளவுக்கு அரிசி மூழ்கிற அளவுக்கு இருக்குது. நம்ம பத்தலைன்னா நம்ம தேவைன்னா தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம் அரிசி. இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து அரிசியும் போட்டுக்கலாங்க கிரைண்டரில். தண்ணி அரிசியும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடுங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ட விடுதுங்க. மொத்தமாக கொட்டினா கிரைண்டர் ஓடாதுங்க. அதனால தான் அளவளவாக போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அரிசி பூரா கொட்டிட்டோம். ஓரங்களில் எடுத்து விட்டுக்குங்க. இது எந்தளவுக்கு ஆட்டணுங்கிறது நான் சொல்கிறேன். நம்ம ஆட்டுற பக்குவத்துலேயும் இருக்குங்க இட்லி எந்தளவுக்கு வருங்கிறது. தண்ணி வந்து நம்ம இதுவும் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தெளித்து ஆட்டிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாட்டவும் ஆட்டிடாதீங்க, இட்லி வராமல் போயிடும். இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக வேணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டணும். நமக்கு அந்த நறுன்னு இருக்கக்கூடாதுங்க இட்லி. அதாவது இந்த மாவு வந்து நரன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இட்லி வந்து பஞ்சு மாதிரி வரும். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ஆட்டணும். கையில் வந்து தொட்டோம்னா அப்படி
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ மாவு நல்லா ஆட்டி விட்டுருச்சுங்க. இப்போ உளுந்த மாவையும் அரிசி மாவையும் நம்ம கலக்கிக்கலாம். நான் கிரைண்டர்லேருந்து இப்போ அரிசி மாவை உளுந்த மாவோட கலக்க போகிறேன். இப்போது இது தேவையான அளவு உப்புங்க. உப்பு போட்டு நம்ம கையாலேயே கரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க. உளுந்தும் அரிசி ஆட்டுற பக்குவமும் இருக்குங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. இப்போ இந்த உளுந்த மாவையும் அரிசி மாவையும் இந்த மாதிரி கைகளால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி இது சேர்க்க வேண்டாம். இதுதான் இந்த மாதிரி இதுதான் கரெக்டான பக்குவம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டாச்சு. இங்கே பாருங்கள், அரை பூசிக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ நான் இது கொஞ்சம் மாற்றி இன்னொரு பூசிலே எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் கழிச்சு இங்கே பாருங்கள், அப்படியே மாவு பொங்கி வந்திருக்கு. இப்போ லைட்டாக தான் கரண்டியை விட்டு நான் கொஞ்சம் தடவிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாக போயிடும். இட்லி வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. நான் எந்த அளவுக்கு மாவு ஊற்றி வச்சேனோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் நான் கரண்டி விட்டுக்குவேன், கீழே போயிடும். மாவோட அந்த பக்குவம் தாங்க கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி வேக வைக்கிறதுக்கு ஆவியில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இட்லி தட்டில் நம்ம மாவு ஊற்றிடலாம். இட்லி ஒலை காஞ்சதுக்கப்புறம் தாங்க ஊற்றணும். தண்ணி வந்து நல்லா கொதி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதுக்குள்ளே நம்ம தட்டில் வந்து மாவு ஊற்றிக்கலாம். தட்டோட துணி வந்து ஈரமாக இருக்கணுங்க. அப்போ தான் இட்லி வந்து நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். துணி ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டில் வந்து நம்ம மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ மாவு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி இன்னொரு பாத்திரத்தில் மாவு கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாதி மாவு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வருங்க. இப்போ இந்த மாவு வந்து ஊற்றியாச்சு. 2 தட்டுலேயும் ஊற்றி வச்சுக்கலாங்க. மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பார்த்தாலே தெரியும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம உலை காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தட்டை வச்சு 10 நிமிஷம் தாங்க, சீக்கிரம் இட்லி ரெடி ஆயிரும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறோங்க, இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்ருங்க. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மேலேயும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. இட்லி நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒட்டாமல் வருதுங்களா? நல்லா சாஃப்டாக வருது. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இட்லி வந்து நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக வருதுக்கு. இங்கே பாருங்கள், தொட்டோம்னா அப்படியே பஞ்சாட்டு இருக்கணும். மறுபடியும் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான இட்லி தயார்.